புது வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா தனியாவே தான் இருந்தேன். அம்மா வீட்லயும் தனியா தான் இருப்பேன். அதனால பெருசா தெரியாதுன்னு நெனச்சுட்டு தான் இங்க வந்தேன். ஆனா அம்மா வீட்ல அம்மா லஞ்சுக்கு வருவாங்க. இல்லன்னா தம்பிக லஞ்சுக்கு வருவாங்க. ஈவினிங் ஆனா அவங்க வந்துருவாங்க. ஸ்ட்ரெஸ் அவ்வளோக்கா இருக்காது. அப்படியே போயிருது போல. இங்க வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் எனக்கு புரியுது. இங்க கண்ணா வர வரைக்கும் நாங்க 2 பேரும் தனியா தான் இருப்போம். அதுக்கப்புறம் கண்ணா வந்து தம்பிய வச்சிருப்பான். நான் வேலையெல்லாம் செய்வேன். தம்பி வந்து வேலைய முடிச்சுட்டு அப்படியே இனியன பார்க்கறக்கு வந்துட்டான். அப்பாவும் காலையிலேயே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அம்மானால வர முடியல. அதனால வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அங்க தனியா இருக்கிறனால இங்கேயும் வந்து இருந்துறலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில தான் வந்தேன். வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. அங்க வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் டைம்ல அவங்கலாம் தம்பிய தூக்கி வச்சுப்பாங்க. அப்ப நான் ரிலாக்ஸா இருந்திருக்கேன். இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தம்பிய நானே தான் பார்த்துக்கிற மாரி இருக்கிறனால எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. அப்பதான் நான் யோசிக்கிறேன். நான் வந்து ஓவரா வந்து மெச்சூர்டா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து எல்லாமே பண்ணிட்டுருக்கேன்.